வணக்கம். சில்லறை விற்பனையில் தக்காளியின் விலை 100-ஐ தாண்டி இருக்கிறது. இந்த நிலையில தக்காளியின் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் சில்லறையில் தக்காளியை வாங்குவதில் பெருமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். கடந்த சில வாரங்களாகவே தக்காளியின் விலை சுமார் 60 ரூபாய்க்கு கிலோ 60 ரூபாய்க்கு மேலாக விற்கப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில தொடர்ந்து பெய்து வரும் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தக்காளியின் விளைச்சலானது சிறிது குறைந்துள்ளதாகவும், மேற்கொண்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்து கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து தக்காளியானது தமிழ்நாட்டிற்கு வந்த வண்ணம் இருக்கும். அந்த நிலையில மழையின் காரணமாக அந்த தக்காளியின் வரத்துல சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் சில்லறை விற்பனையில் தக்காளியின் விலை 100-ஐ தாண்டி இருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு அங்காடியில் தக்காளியின் விலை கிலோ ரூபாய் 90க்கு விற்பனையாகிறது. சில்லறை விற்பனையில் தக்காளி வாங்கும் பொழுது கிலோ 120 வரை விற்கப்படுவதாகவும், இதன் மூலம் கிலோ தக்காளியை வாங்குவதில் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலையை பொறுத்தவரைக்கும் தக்காளியின் விலையானது 90 முதல் 120 வரை விற்கப்படுகிறது. மேற்கொண்டு பெரிய வெங்காயத்தின் விலை 40 தொடங்கி கிலோ 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேற்கொண்டு உருளை, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் ரூபாய் 50 தொடங்கி 70 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வரும் நாட்களிலும் மழையின் அளவு சற்று அதிகம் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து தக்காளியின் விலை ஏறுமுகமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பசுமை பண்ணைகள்ல தக்காளியினுடைய விலை கிலோ ரூபாய் 50 முதல் 60 ரூபாய்க்கு குறைந்த விலையில் விற்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.